அண்மை செய்தி. நெல்லையில் மாயமான காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் வீட்டில் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராமலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராமலிங்கம், விவரங்கள். நிச்சயமா செய்யுது. அதாவது பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக KPK ஜெயக்குமார் என்பவர் பதவி வகித்து வந்தார். இவருக்கு கடந்த சில நாட்களாகவே கொலை மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஏற்கனவே மரண வாக்குமூலம் லெட்டர் அனுப்பிய கடிதம் தற்சமயம் வைரலாக பரவி வருவதை நாம் காண முடிகிறது. இதற்கிடையில் அவருடைய மகன் நேற்று ஒவ்வொரு காவல் நிலையத்தில் தன்னுடைய அப்பாவை காணவில்லை என புகார் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென அவர் தோட்டத்தில் அவர் உடல் இறந்து கிடப்பதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து ஒவ்வொரு போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் எப்படி இறந்தார், எதற்காக இறந்தார், இவர் கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் என்ன என்பது குறித்து தற்சமயம் விசாரணை நடைபெற்று வரும் இந்த சூழ்நிலையில் விடியா அரசு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய முறையில் லெட்டர் கொடுத்தோம், ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை கேள்விக்குறியாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் திமுகவுடன் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதும், அவருக்கு ஏற்கனவே புகார் குறித்து காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்தும் அவருக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலும், அவருடைய மகன் ஏற்கனவே புகார் கொடுத்தும் அவருக்கு எந்தவித கவனிப்பும் இல்லாமல் அதை பாதுகாப்பான ஏற்பாடு செய்யாத காரணத்தினாலும் அவர் தற்சமயம் இறந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையும் ஆங்காங்கே அறிவால் வெட்டு சம்பவங்களும் வெடிகுண்டு கலாச்சார சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை காண முடிகிறது. இந்த சூழ்நிலையில் கிழக்கு மாவட்டத்தில் ஜெயக்குமார் ஏற்கனவே மரண வாக்குமூலம் கொடுத்துள்ள இந்த சூழ்நிலையில் அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் திடீரென அவர் இறந்திருப்பது பெரும் அதிர்ச்சியையும் பேர் ஆபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். ஒவ்வொரு பகுதியில் மட்டுமல்ல, திசைமலை பகுதியிலும் இந்த பிரச்சனை பெரிய அளவில் இருப்பதாக தெரிய வருகிறது. ஒரே நாளில் புகார் கொடுத்த அடுத்த நாள் இறந்திருப்பது பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து உடனடியாக காவல்துறை விசாரிக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமலிங்கம்.